ஸோ இந்த மாதிரி கருப்பா அழுக்காகக்கூடிய கேஸ் பர்னரை வந்து புதுசு மாதிரி மாத்தலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ தான் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு பழைய கேஸ் பர்னர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மேல வந்து ஈனோ ஃபுல்லா கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் லெமனையும் நல்லா ஃபுல்லா புழிஞ்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அதை லைட்டாக அப்படியே தேய்க்கிறாங்க. தேய்க்கும் போது அது அந்த பர்னர் அப்படியே புதுசு மாதிரி மாறிடுது. நம்ம அந்த வீடியோல பார்த்த மாதிரி இந்த பர்னர் வந்து புதுசு மாதிரி ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு பார்த்துடலாம். முக்கியமா ஈனோ. ஸோ இதை போட்டுடலாம். லைட்டாக தண்ணி போட்டு ஈனோவை கொட்டின உடனே அப்படியே பொங்குது. இப்போ வந்து லெமனை ஊற்றிடலாம். கைஸ் இங்க பாருங்க, அப்படியே பொங்கிட்டு வருது வெளியில. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி பொங்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த வீடியோல வந்து டைமிங்லாம் எதுவுமே போடல, எவ்வளோ டைமிங் வேணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். 5 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த வீடியோல பார்த்த மாதிரி இதை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படியே அந்த வீடியோல பார்த்த மாதிரி பக்காவா புதுசு மாதிரி க்ளீன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 10 minutes later. ஸோ கைஸ் 5 நிமிஷம்னு சொன்னேன், 10 நிமிஷம் வரையும் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கைஸ் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. லைட்டாக இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ரிசல்ட் எதுவுமே வரல. மற்றபடி அந்த வீடியோவில் வந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாலாம் புதுசு மாதிரிலாம் க்ளீன் ஆகலை. இதே மாதிரி பொய்யான வீடியோலாம் கண்டுபிடிக்க நம்மளுடைய வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.